உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த கல்வி விருது வழங்கும் விழா 3ஆம் கட்டமாக 3 கட்டமாக இன்னைக்கு கூட நடந்து முடிஞ்சிருக்கு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா பெரும்பாலான மாவட்டங்களிலிருந்து இதுவரை இங்கே வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் கையால் இந்த விருதுகளை பெற்று சென்றிருக்கிறார்கள். இதை வந்து 3வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த நிகழ்ச்சியின் ஒரே நோக்கம் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள், வெற்றி பெற்ற மாணவர்கள், ஒரு குக் கிராமத்திலிருந்தும் அரசு பள்ளியிலிருந்தும் படித்து வெற்றி பெற்ற முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மட்டுமே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று. இதில் எந்தவித கட்சி சம்பந்தமான சாயலும் இல்லை, எந்த கட்சி சம்பந்தமான எந்த நோக்கமும் இல்லை. இதை முழுமையாக மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு 3 கட்டமாக நடைபெற்று முடிந்துவிட்டது. இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து மாணவர்கள் பெரும்பாலும் வந்து அரசு பள்ளி, அரசு மேல்நிலை பள்ளியில் பயின்ற மாணவர்கள், பெரும்பாலும் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்து படித்த மாணவர்களை பார்க்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்வுகள் சிறப்பாக தமிழகம் முழுவதும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை அளித்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் சில வாரங்களாக பார்த்திருப்பீர்கள், இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்தே ஒரு சில நபர்கள், அதாவது ஒரு 3ஆம் தர நபர்கள் தவறாக இந்த நிகழ்ச்சி பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள், மாணவர்கள், குழந்தைகள் மற்றும் இதை பெற்றோர்கள் பற்றியும் அவதூறாக அருவருக்கத்தக்க வரையில் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசி வருகிறார். நாங்கள் எப்போயுமே என்னென்னா, எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இது போன்ற 3ஆம் தர நபர்களுடைய பேச்சுக்களை எப்பையும் புறந்தள்ளிவிட்டு பாசிட்டிவான ப்ராக்ரெசிவான பாலிடிக்ஸையும் ப்ராக்ரஸான பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் எடுத்து செல்லணும்னு நினைக்கக்கூடிய நபர் எங்களுடைய தலைவர். ஸோ அதனால் நாங்கள் இதுவரைக்கும் இது சம்மந்தமாக எதையும் பதில் தெரிவிக்கவில்லை. ஏன்னா இது மாதிரி 3ஆம் தர நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு. இது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த பெரும்பாலான மாணவிகள், குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது. இதை எல்லாரும் கண்டிக்கும் வகையில் எங்களுக்கும் நிறைய செய்திகள் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள் பேசுவதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம், என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்களும் அதை பெரிதுபடுத்த விரும்பலை. ஆனால் இப்பொழுது தற்போதைய திமுக தலைமை சார்பாக, திமுக கூட்டணியின் சார்பாக, திமுக எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் இருக்கும் ஒரு நபர் பேச வைத்து அதை வந்து பெருசுபடுத்திட்டு வர்றது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். அதை வன்மையாக கண்டிக்கிறோம். நேற்று திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதில் அவருடைய எண்ணத்தை முழுமையாக சொல்லியிருக்கிறார். என்னென்னா, அவர் வந்து நெகட்டிவாக பப்ளிசிட்டிக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறதாகவும், அதனால் அவர் ரொம்ப பெருமைப்படுறதாகவும் நினச்சிருக்கிறார். உண்மையில் அவர் ரொம்ப வெட்கப்படணும். ஏன்னா அவருக்கு நம்பி வாக்களித்த மக்கள் அவரை ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு சட்டமன்றத்தில் போய் உட்கார வச்சுருக்காங்க. இன்னமும் அவர் டோல்கேட் வேல்முருகனாக மட்டுமே இருக்க ஆசைப்படுறான்னு தெரியுது. ஏன்னால் அவர் எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் மக்கள் உட்கார வச்சாலும், அவரை கொண்டு போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உட்கார வச்சாலும் அவர் இன்னும் அந்த தகுதியை இழந்து அவர் ஒரு டோல்கேட் வேல்முருகனாக இருக்கத்தான் ஆசைப்படுற மாதிரி தெரியுது. இதில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்குன்னு சந்தோஷம் வேற படுறார். அவர் முதலில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய வீட்டில் இருக்க பெண்களை கூட்டி உட்கார வச்சு அவர் பேசிய விஷயங்களை அவங்க முன்னாடி போட்டு காட்டட்டும். அவங்க வீட்டில் உள்ள பெண்கள், அங்கே இருக்கிற சகோதரிகள், அக்கா எல்லாரும் உட்காந்து இப்படி ஒரு பேச்சு நான் பேசியிருக்கேன்னு அவர் போட்டு காட்டட்டும். அவங்க முதல்ல சொல்லட்டும் அவர் பேசிய விஷயங்கள் நியாயமான விஷயங்களான்னு சொல்லிட்டு. இல்லை, அவர் மீது கண்டிப்பாக புகார் செய்ய வேண்டும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. குழந்தைகளை போய், மாணவிகளை போய் வக்கிரமாக பேசுகிற விஷயங்களை வந்து மன்னிக்க முடியாது. இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக பொதுமக்கள் நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க, வழக்கறிஞர் நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க, இன்னமும் புகார் கொடுத்துக்கிட்டே வராங்க. அது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற மாணவர்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல திமுக எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த எம்எல்ஏவை சந்தித்து அவர்கள் வாழ்த்தோ ஒரு ஊக்கமோ பெற முடியுமா? திமுக எம்எல்ஏவாவது கிட்ட போய் அணுக முடியுமா? அப்படி இல்லாத சூழ்நிலையில் எங்களுடைய தலைவர் கிட்டத்தட்ட 3 நாட்கள், இது 3வது கட்டம் நாட்களாக 3 நாட்களாக 10 மணி நேரத்துக்கு மேலே நின்று ஒவ்வொரு மாணவர்களையும் ஊக்குவித்து வருகிறார். இதோடைய நோக்கமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கம் தான். ஏன்னா மாணவர்கள், மாணவிகள் தான் நம்மளுடைய அடுத்த எதிர்காலம். அவர்களுக்கு இந்த ஊக்கம் தான் ஒன்று. ஏன்னா அரசு பள்ளியில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் படிக்கும் மாணவர்கள் அங்கே வெற்றி பெற்று முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ அதை செய்யக்கூடிய விஷயத்தை கொச்சைப்படுத்தும் நபர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.